ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணலாமா? ஆல்கோ ட்ரேடிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எங்கள்கிட்ட ஆல்கோ வாங்கின ஒரு கிளையண்ட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் ட்ரேட் பண்ணாங்க. ஒரு 1 மந்த் நல்லா தான் போச்சு. 2வது மாதம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு என்னாச்சுன்னா, அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவருக்கு புக் பண்ணால் லாஸ் ஆயிரும், இல்லாட்டினா மார்க்கெட்டோட டைமிங் வந்து முடிய போகுது, 3 மணி ஆக போகுது. ஸோ இந்த சினாரியோவில் அவர் லாஸில் எக்ஸிட் ஆனார். ஸோ மார்க்கெட் ஸ்டாப் லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணாலும் நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அன்னைக்கு அந்த லாஸை ஃபேஸ் பண்ணுற சினாரியோ வரும். ஸோ அதுக்கு பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோன்னா, ஒரு ஃபிக்ஸடாக ஒரு டார்கெட், ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றது தெளிவாகவே தெரியும். என்னதான் ஆல்கோ ட்ரேடிங் ரோபோட்டிக்காக பண்ணாலுமே நம்ம ட்ரேடிங்கில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்க மாதிரி லாஸும் இருக்குது தான். ஸோ லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணால் தான் நல்லது. ஸோ உங்களால் லாஸ் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னா, நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதே கரெக்டாக இருக்காது. ஸோ ஷேர் மார்க்கெட்னாலே ப்ராஃபிட் இருக்க மாதிரி லாஸும் இருக்குது. ஸோ இது ஒரு கிளியர் கட்டாக எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக யூடியூப்பில் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு என்கொயரி வந்ததுனால இதை நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸோ நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். டெய்லி நம்ம இன்புட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். எதில் ட்ரேட் பண்ண போகிறோம், நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம், டார்கெட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக்கான இன்புட்டை மட்டும் நம்ம டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 9 o'clock இல்லாட்டி ஒரு 8:45 ஆர்டர் மாதிரி ஒரு பஞ்ச் மட்டும் பண்ணி வச்சிடலாம். லைவாக 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரி எடுக்கும். என்ட்ரி எடுக்கிறது எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். அது பேஸ் பண்ணி மீட்டப் ஆகையில் நமக்கு மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷனில் எடுக்கும். அதே மார்க்கெட் இப்போ கீழே இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணுறோம், லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ரிட்டர்ன் எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங் வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் பாருங்கள். ஏன்னா எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இருக்க ஓல்டு டேட்டாவை தான் டெலீட் பண்ணணும். அதுக்கு டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை தான் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்டோட நேம் வந்து பேங்க் நிஃப்டி. இது எக்ஸ்பைரி ஆகிறது 25ஆம் தேதி. இந்த கான்ட்ராக்ட் வந்து நவம்பர் கான்ட்ராக்ட். ஸோ என்ஓவின்னு கொடுத்துட்றோம். இதை டேட்டாவை பேக் ஃபில்லும் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நேற்று பேங்க் நிஃப்டி என்ன ப்ரைஸில் ஃபினிஷ் ஆச்சுன்னு பார்க்குறோம். 59,240 இருக்குது. ஸோ 59,200 இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம 59,200 கால் ஆப்ஷன், 59,200 புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். நமக்கு இப்போ மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஐடியா இருக்கும். சரி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஏறுதுன்ட்டு. பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். ஸோ மார்க்கெட் ஏறுனா அது கால் ஆப்ஷனில் பை பண்ணும், அதே இறங்குனா புட் ஆப்ஷனில் பை பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆட் பண்ண கால் ஆப்ஷனை காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேராமீட்டரில் காப்பி பண்ணோம் அந்த 59,200 கால் ஆப்ஷனை இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஸோ அந்த இன்புட் கொடுத்துட்றோம். அடுத்து எத்தனை லாட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் இங்கே 1 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு 20 லாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ ஆர்டர் போடுறது 20 லாட்டுக்கு ஆர்டர் போடுறோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 35, அது 35ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிக்கில் கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இனிஷியேட் ஆனோன்னு டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,745 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு மேலே போயிட்டு தான் கீழே இறங்குச்சு. நல்ல ஒரு வாலட்டைல் இருந்துச்சு, இருந்தாலும் சிங்கிள் என்ட்ரி தான். ஸோ புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தது நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோவில் இன்றைக்கி என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்க்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன்.
எது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.